எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரை. இந்த மெல்கிதேசேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாக இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்து ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாகும். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்டின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாகிறாமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறார். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான் அப்படின்னு இந்த வண்ணம் சோதராக தெரிவிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வாக்கு தன்னுடைய ராஜா பார்க்கவில்லை. கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த அப்போஸ்தலர் மூலமாக எழுதப்பட்ட இந்த வார்த்தையை எங்களுக்கு நீர் விளங்க காட்ட முடியாது, இடத்துல இறங்கி வர முடியாது. ஜெபிக்கிறோம் எங்களுக்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போ தீர்க்கதரிசி இந்த செய்தி குறித்து பேசும்போது சொல்ற, அதாவது அநேகர் என்ன நினைக்கிறாங்களா, இது ஒரு புராண கதை. புராண கதை உங்களுக்கு தெரியுமா? பழைய காலத்து ஒரு கதை, யாரோ எழுதின கற்பனை கதை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த மெல்கிதேசேக்கை பற்றி பேசும்போது. அதே மாதிரி இன்னும் சிலர் நினைக்கிறாங்களா, இது வெறும் ஒரு ஆசாரியத்துவம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு ப்ராப்பர்ட்டி அப்படி சில உபதேசங்கள் இருக்கிறதாக ப்ராப்பர்ட்டி சொல்லுகிறார். ஆனால் தீர்க்கதரிசனத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இவன் ஒரு ஆள், இஸ் எ பர்சன். இஃப் இஸ் எ பர்சன் தேர் ஷுட் பி எ பர்சனாலிட்டி. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இவன் ஒரு ஆளாக இருக்கிறான். பாருங்க, 4ஆம் வசனத்தில் இவனை ஒரு மனிதனாக சொல்லப்பட்டுள்ளது. தமிழ்ல அப்படி இல்லை, இங்கிலீஷ்ல படிக்கிற 4ஆம் வசனம். Now consider how great this man was, unto whom even the patriarch Abraham gave the 10th of the spoils. என்ன வருதாங்க? மேன். மேன்னா மனிதன். தமிழ்ல அப்படி வரல. தமிழ்ல என்ன இருக்கு? இவன் பெரியவனை இருக்கிறான். ஆனா மேன் இப்போ பெரியவனாக இருக்கிறாருன்னா அது தேவதூதனையும் குறிக்கலாம், மனுஷனையும் குறிக்கலாம். ஆனால் பைபிள் இங்கிலீஷ் பைபிளில் கிளியராக இஸ் எ மேன். மெல்கிதேசேக்கு இஸ் எ மேன். இப்போ அதுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்க வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவன் ஒரு ஆளாக இருப்பதற்கு ஒரு மனித உருவம் உள்ளவனாக இருக்க வேண்டும். வேற எதுவும் உருவம் தான் மனுஷன் ஆளுன்னு சொல்ல மாட்டேன்ல. எத்தனை விதமான உருவங்கள் இருக்கு, எத்தனை விதமான மேனிகள் இருக்குன்னு பைபிள் இருக்கு. வானத்துக்குரிய மேனி, பூமிக்குரிய மேனி, ஒவ்வொரு மேனியும் வித்தியாசப்படுது. மனுஷனுடைய சரீரம் வேற, மிருகங்களுடைய சரீரம் வேற, பறவைகளுடைய சரீரம் வேற, நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆகவே இஸ் எ ஹியூமன் பர்சன். அவர் மனிதன் அப்படின்னா இஸ் எ ஹியூமன் அர்த்தம். நம்மை மாதிரி அவர் ஒரு மனிதனாக அங்கே வருகிறார். அப்போ இந்த இஸ் எ மேன், அவன் மனிதனாக இருக்கணும்னா அவனுக்கு ஒரு ஆழத்துவம் இருக்க வேண்டும். ஒரு ஆளாக இருக்கணும்னா மனித உருவம் இருக்க வேண்டும். அது ஒரு பதவி அல்ல. ஆகவே இது புராண கதையும் அல்ல, இது வெறும் ஆசாரியத்துவம் அல்ல. இஸ் எ பர்சன். அவன் நித்திய ஆளாக இருக்கிறான். பாருங்க இந்த வசனம், இதுல நம்ம படிச்சவன் எபிரேயர் 7ல் முதல் வசனம் படிங்க. மூணாம் வசனம். இவனுக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு கிடையாது. இவனுக்கு தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. அப்போ இவன் நித்திய அழகா இருக்கவனுக்கு அர்த்தம் என்ன? இவனுக்கு ஆரம்பம், இவனுக்கு பர்த்டே கிடையாது, மரண தேதியும் கிடையாது. நமக்கு பர்த்டே உண்டு, கர்த்தர் வருகை தாமதிச்சா மரண நாளும் உண்டு. அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இவருக்கு அது கிடையாது. அப்படியே துவக்கமும், துவக்கம் என்றால் ஆரம்பம், துவக்கமும்
ப்ராஃபட் தான் பேசுகிறேன். ஸோ வி ஹாவ் டு பிலீவ் இன் த ப்ராஃபட் மெசேஜ். நான் ஏன் இதை உங்களுக்கு சிலரை படித்து காமிக்கேன்னா, நம்ம வந்து செய்தியிலிருந்து வெளியே பெறக்கூடாது. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு செய்தியில் கிடைச்சா அந்த செய்தி வேதத்தோட பொருந்த வேண்டும், இருக்கிற செய்தியோட பொருந்த வேண்டும், மற்ற செய்திகளோடு பொருந்த வேண்டும். ஒரு செய்தி மட்டும் ஒரு கொடுக்கல, 1001 செய்திகள் எதுவும் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பைபிளை படிக்கும்போது உங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சா அந்த வெளிப்பாட்டை ப்ராஃபட் செய்தியோட இணைச்சு பார்க்கணும். இல்லைன்னா அது நம்மளை வேற திசைக்கு கொண்டு போயிடும். நாம் நேர்கோட்டில் போனோம்னா என்ன செய்யணும்? ரெண்டையும் ஒருங்கே நாம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ பாருங்க, இஸ் எ பர்சன், அவனுக்கு தாயின் தகப்பனும் இல்லை, அப்படியானால் அவன் ஒரு நித்திய ஆள். அப்படி ஒரு நித்திய ஆள் அப்படின்னா பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. 1 தீமோத்தேயு 6:15-16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் பாருங்க, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். என்ன சொல்லுது? இவரு சாவாமை உள்ளவர், இவருக்கு மரணம் கிடையாது. பூமியில பிறந்த எல்லாருக்கும் மரணம் உண்டு. இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். பாருங்க, இப்போ இயேசு தான் அவரு அப்படிங்கிறத நம்ம வரப்போறோம். அது எப்படிங்கிறத ப்ராப்பர்ட்டிக்கு பேசுறேன். பாருங்க, இப்போ இந்த தீமோத்தேயு நம்ம படிச்சோம், 6:15 படிச்சோம் தானே? 16 படிச்சோம். 15 தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானதும் உள்ள ஏக சக்கராதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அடைகிறவரும் மனுஷனில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஆமென். பாத்தீங்களா? அவர் நித்தியானந்தம் உள்ள சக்கராதியும். அது தெரியுமா? நம்ம பாம்பில் இருக்க நமக்கு ஒழுங்காக தமிழ் தெரியாது, ஒழுங்காக மராட்டியும் தெரியாது, ஒழுங்காக ஹிந்தியும் தெரியாது. வெளிப்பாட்டை தான் புரிஞ்சுக்கணும். புரியுதா? நீங்கள் தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு தமிழ் நல்லா புரிஞ்ச அறிவு இருக்கும். இங்கே அது இருக்காது. தாய்மொழி மாதிரி மற்ற மொழிகள் கிடையாது. பாருங்க, இப்போ நான் தமிழ் தான் படித்தேன். என்ன சொல்லுது பாருங்க, ஒருவரை அந்த பிரசன்னமாக தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவர் நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. ஏக சக்கராதிபதி, ஏகம் என்றால் ஒன்றுன்னு அர்த்தம். ஏக அப்படிங்கிறது ஒரே அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேலை கேள் நம்ம தேவனாய் கர்த்தர். அதை நீங்க இப்படியே போட்டு அங்கேயே அதுல மாற்றி போட்டுருக்காங்க. ஏக சக்கராதிபதி, முழு பூச்சக்கரத்திற்கும் அவர் தான் அதிபதி. ஏக சக்கராதிபதி. அது மட்டும் இல்ல, ராஜாதி ராஜா. அது நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 19 இருக்கு. அவர் தான் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். கர்த்தர்களுக்கு எல்லாம் ஒரு கர்த்தர், கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவர். மூவராய் இல்லை, சரியா? அங்க 3 பேர் கிடையாது. மூவராய் சாமாவை உள்ளவர் பைபிள் இல்லை. ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவர் ஒருவர் தான். அவருக்கு சாவு கிடையாது, அவருக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது, தாய் கிடையாது, தாப்பம் கிடையாது. பாருங்க, அடுத்த லிங்க் எது பாருங்க, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். மனுஷன் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அதான் உன்னதம். இதை நீங்க பைபிளில் நிறைய இடத்துல பார்க்கலாம். நிறைய இடத்துல மழை பெய்யும் நாளில் வானவில் எப்படி இருந்ததோ அப்படி அந்த சுற்றில் இருந்த மகிமை பிரகாசம் இருந்தது அப்படின்னு பைபிளில் எத்தனை இடத்துல இருக்கு. எசேக்கியேல் 1 அதிகாரத்தில் இருக்கு. படிக்கணும், கவனிங்க. அவரு அக்னிக்குள்ள வாசம் செய்கிற தேவன். அது சேரக்கூடாத ஒளி. மனுஷன் அங்கே போக முடியாது.
அவர் அப்படிப்பட்ட இடத்துல வாசம் செய்கிற தேவன். இடத்துல என்ன சொல்றது பாருங்க, ஒருவரும் கண்டிராதவர், அவரை யாரும் பார்த்ததே இல்லை, அவர் அந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிறார். காணக்கூடாதவரும், நீங்க அவரை கண்ட உயிரோடு இருக்க முடியாது. பைபிள் வசனம் இருக்கு. மோசே அவரை கேட்கும்போது சொன்னா, ஆண்டவரே நான் உங்க பார்க்கணும் அப்படின்னா, அப்ப ஆண்டவர் நினைச்சுறாரு, என்னுடைய கிருபை உனக்கு முன்னால் கடந்து போவோம், அப்போது நீ என் பின்புறத்தை பார்ப்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய். என் முகத்தை பார்த்து ஒருவன் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது. சரிங்களா? தீமையை சகிக்கும், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். எப்படிப்பட்ட கடவுள் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன். ஆனா அப்படி சுத்த, அதாவது தீமையை சகிக்க மாட்டாத, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் தீமை செய்த நமக்காக கண்ணீரோடு என்ன செய்தாரு? அல்லேலூயா. இல்ல அடுத்த சொல்லுங்க பாருங்க, அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்படின்னா இது ஒருவர் இருக்கிறார், அவர் அக்னியில வாசம் செய்கிறார், மனுஷன் காண முடியாது, காணவும் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படிப்பட்ட ஒரு தேவன் காணக்கூடியவரை இறங்கினார். அதுக்கு பிறகு இப்ப நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி என்ன பேசுறாருன்னா, தேவன் ஒருவர் தான், பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவர் அல்ல. தேவன் ஒருவர். அதுக்கு தீர்க்கதரிசி ஒரு எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை சொல்லுகிறார். அந்த கிரேக்க வார்த்தைக்கு அது என்ன வார்த்தை? என்மார்பே. என்மார்பே அப்படின்னா என்மார்பே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்மார்பே இதுக்கு அர்த்தம் என்னன்னு ப்ராப்பர்ட்டி சொல்றாருன்னா, அதாவது உருவத்தை மாற்றிக் கொள்ளுதல். ஒரு நாடகம் இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹீரோ இருக்கிறார், ஒரு நேரத்தில் வில்லனா வர, அடுத்த சீன்ல குணச்சித்திர நடிகனா வர, அடுத்த சீன்ல ஒரு தகப்பு மாதிரி வரான்னு வச்சுக்கோங்க, அடுத்த சீன்ல ஒரு ராஜாவா வரான்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வாரு? ஒவ்வொருத்தருக்கும் வரும்போது தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய வேஷத்தை மாற்றிக் கொள்வார். தன்னை, அதாவது தன்னுடைய உண்மையான சரீரத்தை மறைத்துக் கொள்கிறார். அப்படிதான் பேசுறார் பாருங்க. வெவ்வேறு ரூபமாக மாற்றிக் கொள்கிறார். பிதாவாக இருந்தவர் குமாரனானார், குமாரா இருந்தவர் தான் பரிசுத்த ஆவியானார். ஒரே தேவன். பாருங்க, இங்க அடுத்த வேதம் என்ன சொல்லுது, ராபர்ட் பேசுற, அதாவது ஒரு சிற்பி, சிற்பினா தெரியுமில்ல உங்களுக்கு, சிலை வடிக்கிறான, சிலை செய்கிறவன். அவன் சிலையை செய்யும் போது அவன் யாருக்கும் காண்பிக்கிறது. இத மோசேயுடைய சிலையை செய்த ஒரு சிற்பி இருந்தார். அவர் ஒரு சிலையை செய்தார், மோசே செய்து, அதுக்கப்புறம் அந்த மோசையுடைய சிலை அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்துதான் ஒரு சுத்தியல் எடுத்து அதில் ஒரு அடி அடித்து ஸ்பீக் மோசஸ்ன்னு கூப்பிட்டாராம். அந்த அளவு அவருக்கு, அவர் அந்த சிலையோட ஒட்டி போனார். பாருங்க, இந்த சிலையை செய்தவங்க ப்ராப்பர்ட்டி பேசுகிறார். அந்த சிலையை செய்தவங்க அதை திறந்த வண்ணமாக வைக்கிறது இல்லை, அதை மறைத்து வைக்கிறார். அதை மறைச்சு வச்சு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது திறந்து காமிக்கிறார்கள். அப்பதான் பப்ளிக் காண முடியும். அதே மாதிரி தேவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் காலங்களில் தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். ஒருவனுக்கு மறைத்துக் கொள்கிறார், ஒருவனுக்கு தன்னை காண்பிக்கிறார். இது அவருடைய ஏகாதிபத்தியம். அவருக்கு கொஸ்டின் பண்ண முடியாது. பாருங்க, அதனால தான் விசுவாசிகள் மத்தியில் தடுமாட்டம் உண்டாகும். சிலர் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பான், சிலர் வித்தியாசமா புரிஞ்சிருப்பாங்க, சிலர் தப்பா புரிஞ்சிருப்பாங்க. காரணம், அவங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை அவ்வளவுதான். தேவக்கார தப்பு கிடையாது.
அவர் தன்னை எவருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். வசனம் படிங்க. மத்தேயு 11:25-26. மத்தேயு 11:25-26. இந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைச்சிருந்த ஞான கல்விமான்கள் சொல்லும் போது இந்த பூமிக்குரிய ஞானிகளுக்கும் பூமியில கல்விமான்களுக்கு மறைத்து விட்டு பாலகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படிதான் வேதத்தில் பாருங்க. அப்ப அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். அதனாலதான் இயேசு பூமியில் இருக்கும்போது இயேசு என்ற சரீரத்துக்குள், இயேசு என்ற அந்த கூடாரத்துக்குள் தேவன் தன்னை திரைமறைத்துக் கொண்டிருந்தார். இது யூதர்களுக்கு கிரகிக்க முடியாது. ஏன்னா அவங்க மூதாதையர் மலை மேலே எரியிற அக்னியில ஒரு இறங்கினார். அப்படிதானே? அக்னியில இறங்கினால மலை புகைக்காடாக காட்சி அளித்தது. யாரும் கிட்ட போகவே முடியாது. அப்படிப்பட்ட தேவன். ஆனா இப்போ ஒரு சரீரத்துல தன்னை தானே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து அவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்னை கண்டான், என்னை கண்டு கலிகூர்ந்தான். பாத்தீங்களா? இவங்க எல்லாம் கேட்டாங்க, உனக்கு வயசு 50 ஆகலையே. அவங்களுக்கு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நமக்கு ஆசாரிகள் இருக்காங்க, நமக்கு ஸ்காலர்ஸ் இருக்காங்க, நமக்கு வேதபாரகர் இருக்காங்க. இவர் எங்க இருந்து வந்தாரு? இவர் பேசுறவங்களுக்கு புரியல. எப்பவும் மனசுல வச்சிருக்க, ஒரு சபையில் இருக்கிறதுனால நீங்க தேவனை கண்டுகொள்வதில்லை. சபை உங்களுக்கு ஒரு பாஸ்டர் போதிக்கிறார் சரிதான், ஆனா அனுபவம் என்பது உங்களுக்கு தேவன் கூறியது. அதே மாதிரி ஒரு மதம் உங்களை என்ன செய்யாது, தேவனோடு சேர்க்காது. அதே மாதிரி எந்த ஒரு ஊழியக்காரனும் இருக்கட்டும், அல்லது என் தாய் தந்தையர் இல்லையா ரொம்ப ரொம்ப பக்தியா இருந்தாங்க, ஆனால் இதில் ரட்சிக்கப்பட முடியாது. இது உன்னுடைய சொந்த காரியம். உனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட உறவு. தேவனை தனிப்பட்ட ரீதியில் அறிந்திருக்க வேண்டும். தேவனை நீ தனிப்பட்ட ரீதியில் தேவனும் நீனும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்று கூடி இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்க வேண்டும். எந்த வழியிலும் சந்திச்சிருக்கலாம் பாருங்க. அப்படின்னா நீங்க அது இருக்க முடியும். நான் ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. இந்த உலகம் பொல்லாங்குக்குள் கிடைக்கிறது. அப்படிதானே பைபிள் சொல்லுது. உலகம் எங்க இருக்கு? பொல்லாங்கு யாரு? சாசு. அப்ப இந்த உலகமானது பொல்லாங்குக்குள் கிடைக்கிறது. அப்ப நாம எல்லாரும் எங்க இருக்கோம்? பொல்லாங்குற உலகத்துல இருக்கோம். ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு பூமியில இருக்கும்போது கேட்டாங்க சீசர்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? தேவனுடைய ராஜ்யம் பிரட்சித்தமா வராது. இது இங்கே என்றும் அங்கே என்று சொல்வதற்கு ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்ன? இந்த பொல்லாத ராஜ்யத்துக்குள் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கு. அது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். எந்த ஆவி? பரிசுத்த ஆவி. இன்னொரு ராஜ்யம் இருக்கு, அதுக்கு தலைவர் சாத்தான். ஆனா இதுக்கு தலைவர் இயேசு. பாருங்க, நீங்க இந்த ராஜ்யத்துக்கு இருக்கணும். இந்த பூமியில தான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க இருந்தாலே ஒழிய தேவனோட நீங்க ஐக்கியப்பட முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துல இருந்தா மட்டும்தான் நீங்க தேவனோட ஐக்கியப்பட முடியும். இப்ப இது எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கனா இல்ல மானுஷ இதுல இருக்கிறாங்க உலகத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது? அது உங்க நடத்தையில தான் தெரியும். அதான் பிராமணன் அடிக்கடி பேசுறது வேற, பிரசங்கம் பண்றது வேற. பிரசங்கம் பண்ற மாதிரி ஒரு நடக்கலன்னு அவன் மாய்மாலக்காரன். பேசுகிறமா தான் எப்படி பேசுறனா அப்படி ஒரு நடக்கல அவன் மாய்மாலக்காரன். அது ஒரு மாய்மாலமான ஆவி. அது பரிசுத்தாவே இருக்க முடியாது. அடிச்சு பேசுறேன். சரி இருக்கட்டும். பாருங்க, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இப்ப இங்க பாருங்க, இந்த என்மார்பே அப்ப இவர் என்ன செய்யறாரு? தன்னை திறமடைத்துக் கொள்கிறார் அல்லது தன்னை உருவத்தை மாற்றிக் கொள்கிறார். இது நல்லா கவனிங்க. நான் திரும்பவும் சொல்றேன், தேவன் தன்னுடைய உருவத்தை தான்
தன்மையை மாற்றிக் கொள்வதில்லை. கோடு போட்டு தெரிஞ்சுக்கோங்க. He never changed his character. He only changed the tabernacle. அவர் வெறும் அவருடைய வாசிக்கின்ற கூடாரத்தை மாற்றுகிறார். ஆனால் ஒரு நாளும் அவருடைய தன்மையை அவர் மாற்றுவதே இல்லை. ஆதியில எப்படி இருந்தாரோ அப்படிதான் கடைசி வரைக்கும் அவர் இருப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு சென்றார். அவருடைய மனைவி கூடாரத்தில் இருந்தார். அவருடைய இவர் ஒரு திருமணம் வரும்போது அவளுக்கு கையில ஒரு என்ன இருக்கும், ஒரு குழந்தை இருக்குங்க. அதை உள்ள உட்கார்ந்து அவ அவிசுவாசித்தாள், சிரித்தாள். இது நடக்குமா அப்படின்னு மனசுல சிரித்தாள். எங்க ஆண்டவர் சொன்னாரு, நீ அவள் சிரிக்கிறா, தேவனால் கூட அந்த காரியம் ஒன்று உண்டோ, இருதயத்தை ரகசியத்தை அறிந்து உள்ளது. அதே இயேசு பூமியில் வந்து சொன்ன போது எல்லாருடைய இருதயத்தை ரகசியத்தை அவர் அறிஞ்சுக்கிட்டார். நாத்தான்வேலை கூப்பிட்டு இதை உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்ன உடனே நாத்தான்வேலை கேட்டான், ஆண்டவரே என்னைய எப்படி அறிவீர்? நீ அத்திமரத்திற்கு இருக்கும்போது நான் உன்னை கண்டேன். அவ்வளவுதான் அவனுக்கு தேவை. பாருங்க, அதே காரியத்தை பிரணாம் கிட்ட பாருங்க. பிரணாமுடைய வாழ்க்கையிலும் அதே வாரம் இருந்தது. இப்படி நிறைய பைபிள் இன்னும் இருக்கும், நம்ம எல்லாம் தேடி பார்க்கல. பைபிள் அது பெரிய பொக்கிஷம். அது முழுசு நம்ம அறிஞ்சுக்கிட முடியாது. அறிய ஆசைப்படாதீங்க. எவ்வளவு வெளிப்பட்டிருக்கோ அவ்வளவு அறிஞ்சா போதும். நீங்க எவ்வளவு அறிஞ்சிருக்கீங்களோ அதுக்கு உத்தமமா இருந்தா போதும். அதையே நீங்க கடைபிடிக்கல அப்படின்னா மாயமாலக்காரங்க லிஸ்ட்ல ஆண்டவர் சேர்த்துருவார். சரி, இப்ப பாருங்க, எக்காலத்திலும் அதே தேவன் வெவ்வேறு ரூபத்தை மாற்றிக் கொள்கிறார். பிதாவாக இருந்தவர் தான் குமாரன் ஆனார். பிதாவாக இருந்த போது இப்போ வசனம் படிங்க, எபேசியர் 4:6. அதுல இங்கிலீஷும் படிச்சா நல்லா இருக்கும் அந்த வசனத்தை. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இங்கிலீஷ்ல one God and Father of all, one God and Father of all, who is above all, and through all, and in you all. எல்லாருக்கும் மேலாக இருந்தார். அவர் கூட எங்க இருந்தது? அக்கினி ஸ்தம்பத்துல, மேக ஸ்தம்பத்திலையும் தன்னை மறைத்துக் கொண்டு இஸ்ரவேல் சபைக்கு மேலாக அவர்களோடு கூட அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். பிதா அதே பிதா என்னவானார்? இம்மானுவேல் ஆனார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் அந்த அக்னிஸ்தம்பமாகிய கூடாரத்தை மாற்றி நம்மை போல ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு அந்த சரீரத்துக்குள் தன்னை மறைத்துக் கொண்டார். இம்மானுவேல் ஆனார். இப்ப அதே தேவன் என்ன செய்றாரு? சபையை சுத்திகரித்து, சபையை பரிசுத்தப்படுத்தி, சபையில மீறுகிற எல்லாவற்றையும் மன்னித்து கழுவி அதை சுத்தப்படுத்தின பிறகு சபைக்குள் ஒரு தனி நபருக்குள் அவர் வந்து வாசம் செய்தார். அதான் in you. Above, God is above all, God is with all, God is in all. இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள இருக்கணும். நம்ம இன்னும் தேவனை எங்க தேடுறோம்? உங்களுக்குள்ள இருக்காரான்னு தேடுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த காலம் வந்து தேவன் அக்னி அங்க அதாவது மோசனுடைய நாட்கள் இல்லை. அவர் அக்னி ஸ்தம்பத்தில் சபைக்கு மேல வந்தது. இன்னைக்கு ஒரு சபைக்கு உள்ளே இருக்கிறார். சபையில் உள்ள ஒவ்வொரு நபருக்குள்ளும் இருக்கிறார். அப்படியே நம்ம போன வாரமும் அது முந்தின பார்த்தோம். ஆத்மாவில், அதாவது இருதயத்தில் ஒரு இடம் இருக்கு. ராபர்ட் பேசுறார். அதில் அவர் வாசம் செய்து உங்களை கட்டுப்படுத்த விரும்புகிறார். இஸ் a controlling tower. அவர் அங்க வந்துட்டாருன்னா you cannot do any work according to your wish. நீங்க விரும்புற மாதிரி செய்ய முடியாது. அவர் விரும்ப நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. that is the different. பாருங்க, நீங்க உங்க சொந்த ஆவியால் நடத்தப்படலாம். ஆனால் பரிசுத்த ஆவியால் என்று நடத்தப்பட்டா பைபிள் படி அவருக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையாது. பாருங்க, இப்போ நம்ம படிக்கிறவங்க எபேசியர் 4:6 படிக்கிறோம் இல்லையா? தேவன் நமக்கு மேலே, தேவன் நம்மோடு, தேவன் நமக்கு உள்ளே. அப்ப இன்னைக்கு தேவன் நமக்குள்ளே, இன்னும் அந்த சீன் போகல இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கணும்?
உனக்குள்ள. அப்படிதானே? தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள இருந்தா பொய்க்கு மேல பொய் பேசுவியா? கணவனை பொண்டாட்டி ஏமாத்துவாளா? பொண்டாட்டியை கணவன் ஏமாத்துவாளா? ரெண்டு பேர்ட்டையும் ஒரே ஆள் இருந்தா மன ஒற்றுமை இருக்கும்ல. உங்களுக்கு ஒற்றுமை இல்லாட்டாலே புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு வேற வித்தியாசமான ஆவிகள் இருக்கு. வரும், பிரச்சனை வராம இருக்காது. பட் பிரச்சனையை மாற்ற நீங்க என்ன செய்யணும்? ஒன்றுபடணும். கிறிஸ்துக்களை ரெண்டுத்துக்கு ஒன்றுபட முடியாது. பாஸ்டர் ஒன்னாருக்கு சொல்லியிருக்காரு, ரெண்டு ஒன்னா செய்வோமா அப்படின்னு சொல்லி அனனியா சப்பீரா மாதிரி வேலை செஞ்சிடாதீங்க. அவங்கள மாதிரி வேலை செய்யுங்க. கண்டிப்பா நான் எங்கே சொன்ன அன்னைக்கு காட்டேஜ் மீட்டிங்ல, உன் குடும்பத்துல புருஷன் தான் பாஸ்டர். குடும்பம் ஒரு சபைங்க. நான் இதை முன்னாலே சொல்லியிருக்கேன். குடும்பத்துல பாஸ்டர் யாரு? புருஷன். அப்ப மனைவியும் பிள்ளைகள் யாரு? சபை. அப்ப புருஷன் சரியா இருந்தா சபை சரியா இருக்கும். புருஷன் முன்மாதிரியா இருக்கணும். அடக்கக்கூடாது. அடக்கி ஆள இருக்கின்ற ஒரு நாளுக்கு மேல அடக்கி ஆளவே முடியாது. அதை ஆண்டவர் திட்ட மாட்டார். நீ முன்னால போனா ஒன்னிய பார்த்து பின்னால வரணும். அல்லேலூயா. அதட்டி உருட்டி புரட்டி இது நடக்காது. ஏசு எப்படி செஞ்சாரா? ஏசு சபை அதட்டினாரா, உருட்டினாரா, புரட்டினாரா? என்ன பண்ணாரு? அவர் முன்னால போனாரு, என் பின்னால வாழாரு. இஸ் எக்ஸாம்பிள். அல்லேலூயா. அப்போ ஒரு புருஷனானவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரு மனைவி பிள்ளைகளும் புருஷனை பின்பற்றும். இயேசுவை பின்பற்றினால். அப்படி இல்லைன்னா புருஷன், அதாவது குடும்பத்துல தகப்பன் சாட்சி இல்லையானால் பிள்ளைகளுக்கு சாட்சி இருக்காது. இது எப்பவும் மனசுல வச்சிருக்கு. பாஸ்டர் பத்தி வீட்டில் பேசாதீங்கன்னு, பாஸ்டர் அப்படி இப்படி பிள்ளைகள் பத்தியில பேசாதீங்க, செய்யக்கூடாது. உங்களில் எந்த பாஸ்டர் பத்தியும் பேசாதீங்க. வீட்டு பிள்ளைகளை உங்களை மதிக்க. பாஸ்டர் தான் ஆண்டவருக்கு தொடர்பு. பாஸ்டர் நான் எதுக்கு சொல்றதுன்னா, ஒரு சில வீட்டுக்கு பேசுவாங்க, நானே கேட்டிருக்கேன். சட்டம் போட்டல அப்படி ஒரு பேசுகிற ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். சின்ன பின்னமாகி போச்சு. ஏன்னா பிள்ளைகளை பாஸ்டர் மதிக்காத. பாஸ்டர் மதிக்கலைன்னா நீங்கள் இங்கே பாஸ்டர் நீங்கள் தூக்கி தலையில் வேண்டாம். பட் ஒரு ஊழியக்காரங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதையும் கொடுக்க வச்சுக்கோங்க. சரி, இடத்துல போவோம். இன்னொரு பாருங்க, இன்னொரு வருஷம் படிங்க. 13:16. தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். மாமிசத்திலே ஆவியிலே தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். சரிதானே? தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அப்படிதானே? தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அடுத்தால ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அடுத்தால மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இங்கே 3 காரியம் பாருங்க. ஆகவே மகிமையிலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? பூமியில வெளிப்பட்ட அதே தேவன் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி இல்லையா, செம்பரி ஆடு இப்போ பலிபீடத்தில் நமக்காக பரிந்து வீசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த பாயிண்ட் போவோம். இப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு தடவை வாஸ்து காமிக்க உங்களுக்கு. எதுக்கு வாஸ்து காமிக்க அப்படின்னா, அவரே சொன்ன மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்கறது நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இருந்தால் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையே நான் போடுறதில்லை. பாருங்க, தேவன் ஆராதிக்கப்படுவதை நேசிக்கிறார். இதை நான் சொன்ன கேட்பீங்களா? தேவன் ஆராதிக்கப்படுவதை ஆராதனது ஒரு செய்தி கேட்க நேசிக்கிறார். தேவன் ஆராதிக்கப்படுவதை நேசிக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் சொல்லி அவரை ஆராதிக்கணும்னு அவர் ஆசைப்படுகிறார். சபை 10 மணிக்குன்னா அவர் வந்துடுவார். ஆராதிக்கிறது வந்திருப்பாங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ராபர்ட் பேசுகிறார். நம்மளுக்கு வாஸ்து கணக்கு பாருங்க. தேவன் என்ற வார்த்தைக்கு ஆராதிக்கப்படுதல் என்று பொருள்.
சரிதானா? காட் இஸ் எ வர்ஷிப்பபிள் ஆப்ஜெக்ட். வெளிச்சம் உண்டாக்குறது என்று தேவன் கூறும்போது வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அதே தேவன் நம் மத்தியில் ஒரு அக்கிரிஸ்தமமாக வந்து நம்முடைய இருதயங்களையும் மாற்றிருக்கிறார். அக்கிரிஸ்தமமாக வந்து நம்முடைய இருதயத்தையும் மாற்றுகிறார். அப்போ உங்கள் இருதயத்தில் அவர் வரணும் அக்கினியா. அதனால தான் பாட்டாங்கன்னா அக்கினி ஐயாமா இறங்கி வர ஒரு பாட்டு பாருங்க. உங்கள் இருதயத்தில் அவர் வந்தால் பைபிள் சொல்லுது உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார். நிறைய சொல்லுவாங்க எனக்கு ஏன் சுபாவம் இது மாறாது. அவர் மாற்ற முடியுங்க. நீங்கள் ஒப்புங்க அவரால் முடியும். பைபிள் டாக்டர் பேசுகிறார், வேதம் சொல்லு அவரால் மாற்ற முடியும். கொஞ்சம் புது சிஷ்யம் மாற்ற முடியும். சரி பாருங்க, அவர் நேற்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். இப்போ அடுத்தது சொல்றாரு, தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்பே அவர் தேவனாக இல்லை. இது நமக்கு தெரியும். அது அன்னைக்கு நானும் பேசியிருக்கிறேன். அவர் தேவனாகவே இல்லை. அவர் வார்த்தையாக இருந்தார். ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அப்போ வார்த்தையாக இருப்பதற்கு முன்பாக அவர் என்னவா இருந்தார்? சிந்தனை பண்புகளாக இருந்தார். ஆட்ரிபியூட் பண்புகளுக்கு ஆட்ரிபியூட் அப்படின்னு தமிழில் சொல்றாங்க, இங்கிலீஷில் சொல்றாங்க. இதுக்கு தான் சரியான அர்த்தம் நமக்கு புரியாது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் தான் புரிய வைக்கணும். தேவன் அப்ப தேவனாகவே இல்லை. அவர் என்னவா இருந்தார்? சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ. ஆனாலும் ஒரு நபர் நான் பேசுறார். அவர் சர்வ வியாபியோட அவர் காத்து நினைச்சிடாதீங்க. இஸ் எ பர்சன். அவர் ஒரு தனி நபராக இருந்தும் சர்வ வியாபியா இருக்கிறார், சர்வ ஞானியா இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார். பாருங்க அடுத்தால இங்க இந்த தேவன் தனிமையாக, அதாவது யாருமே இல்லாம அவர் தனிமையில் இருந்தாரு. அப்பவே அவர் சிந்தனையிலே ஒரு திட்டம் இருந்தது. ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். யார் யார்கள் எல்லாம் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு அவருடைய ஜீவ புத்தகம் எழுதப்பட்டது. அந்த ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர்களும் எழுதப்பட்டது. இப்போ இது வேதத்திலிருந்து நம்ம படிப்போம். தீவிர சொல்றாரு, அந்த வேதத்தில் நம்ம படிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 இருந்து 6 வரைக்கும் படிங்க. அவருக்கு முன்பாக நாம் மண்ணில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நமக்கு தந்திருந்த நம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தெய்வ சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திராகும்படி இருக்கிறார். பாத்தீங்களா? சூசன், தெரிந்து கொண்டார். ப்ரீடெஸ்டினேஷன். சூசன், அவர் நம்ம தெரிந்து கொண்டார். ப்ரீடெஸ்டினேஷன் முன்மொழித்தார். புரியுதா? சும்மா வந்து நம்ம இன்னைக்கு இங்கே உட்காரல. நீங்கள் இங்கே வருவீங்க, நான் பிரசங்கம் பண்ணுவேன், இந்த செய்தி நீங்கள் கேட்பீங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் கோயிங் அக்கார்டிங் டு தி பிளான் ஆஃப் காட். நீங்கள் ஏதாவது பாஸ்டர் திட்டினாலும் தட் இஸ் அக்கார்டிங் டு தி பிளான் ஆஃப் காட். திட்டினா என்ன சொல்லலாம் பார்ப்போம். அல்லேலூயா. பவுல் என்ன சொல்கிறான்? இனி நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்கு வைத்திருக்கிறார். என்ன திட்டுனா கிறிஸ்துவ திட்டுனீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு விசுவாசி திட்டுனா கிறிஸ்துவ திட்டுனீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. புருஷன் பொண்டாட்டியை திட்டுனா கிறிஸ்துவ திட்டுதான்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் புது சிருஷ்டி. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எப்படி இது வரும்? அதான் நான் சொன்ன, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கணும். பூமிக்குரிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது. அது பொல்லாதவர்களுக்கு கிடக்கு. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தா இல்லையா, அவருடைய மனைவி உனக்கு மனைவி தான். பாருங்க, இப்போ இந்த நம்ம ப்ரீடெஸ்டினேஷன் கொஞ்சம் பேசுவோம். உலகத்தோட தேவன் தனியா இருக்கிறார், அங்க எதுவுமே இல்லை. அப்போ அவர் தன்னுடைய சிந்தனையிலே கிறிஸ்து என்ன செய்தாரு? அடிக்கப்பட்டார். ஜீவ புத்தகம் எழுதப்பட்டது. அப்பொழுதே உன் பேர் எழுதிட்டார் அப்படிங்கிறார். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேசுகிற சில கதைகளை பேச முடியாது. அவர் சொல்றாரு, உன் தகப்பனிலிருந்து நீ உன் தாயிடமாக வந்து அதன் பின்பு இந்த பூமியில ஒரு மனிதனாக வருகிறாய். நீ உன் தகப்பனின் ஒரு பாகமாக
புரியாது. தலைகளே நின்னாலும் பைபிள் புரியாது. அப்படி நிறைய பேர் படிச்சுட்டு புரியாம எவ்வளவு பேர் பைத்தியமான மாதிரி ஆயிருக்காங்க. அது ஆண்டவர் அவங்க சிந்தனை திறந்து கொடுக்கறது இல்லை. உனக்கு வேதம் புரிஞ்சுனா மனசுல வச்சுக்க, அது தேவனுடைய கிருபை. உன்னை அவர் முன்குறித்திருக்கிறார். உன்னை அதற்கு உலகத்தோடத்துக்கு முன்னே ஜீவ புத்தகத்தில் உன் பேரை எழுதி வச்சிருக்கிறார். ராபர்ட் அப்படிதான் சொல்றேன் பாருங்க. இந்த பைபிளும் நமக்கு அப்படிதான் சொல்லுது இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்ன செய்தாரு? கிறிஸ்துவுக்குள் எங்க தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள். அப்போ தேவன், அதுக்கப்புறம் கிறிஸ்து. கிறிஸ்து தான் வார்த்தை. அந்த வார்த்தைக்கெல்லாம் பண்புகள் இருக்கு, சிந்தனைகள் இருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் இருக்கு, நீங்க நினைக்கீங்க, உங்க சிந்தனைகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா? அப்போ இந்த சிந்தனையில் அவர் பிளான் போடுறார். என்ன பிளான்? நான் பூமிக்கு போவேன், இழந்து போனேன், என் ஆத்மாக்களை திருப்ப கொண்டு வருவேன், என் மனவாட்டியை திருப்ப கொண்டு வருவேன், நான் சிலுவையில் அடிக்கப்படணும் இல்லையா? எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்டு பை காட். நம்ம ப்ரோக்ராம்ல ஓடிட்டு இருக்கோம். நாம தேவனுடைய ப்ரோக்ராம்ல நம்ம எடுத்துக் கொள்ள வேண்டும். தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டும். இக்காலத்தின் செய்தி என்னவோ அது, இக்காலத்தில் என்ன நடக்கோ இவ்வளவுதான் அங்கே நடக்கும் பாருங்க. ஆகவே இங்க நம்ம பார்க்கிறோம், தேவன் அந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு சொல்றார் ராபர்ட். தேவன் பூரண சுயாதீனம் உள்ளவர். அதாவது அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கு. அவரை இங்க கேள்வி கேட்க முடியாது. இங்க கேட்கலாம், பிள்ளைகளுக்கு ஆயிரத்தி அப்படி கேட்கல, கேட்கணும். கேட்க மாதிரி தான் நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் நிறைய பிள்ளைகள் கேட்கணும். என்னை ஏன் பெற்றாய் அப்படின்னு அப்படி பேச வசனம் இருக்கு. கேட்காங்களா? தாயம் தகப்பணும். இப்போ அதுவும் முன்குறித்தல் தான். நான் சொல்லியிருந்தேனே, என் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டே இருக்கேன், சொல்லியிருந்தேன். ப்ராப்பர்ட்டி சொல்கிறார், உன் தகப்பனையிலிருந்து அநேக ஜீவ கனிமொழிகள் வெளிப்பட்டது. அதில் நீ மட்டும் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அந்த தாயுடைய முட்டையில் நீ உருவாக்கப்பட்டு பூமியில் வந்தாய். மற்றவர்களெல்லாம் மறித்தன. அங்கேயும் முன்குறித்தல் வருது. புரியுதா? முன்குறித்தல் மாமிசத்திலே வருது பாருங்க. அதே முன்குறித்தல் ஆவியிலே வருது. உன் ஆத்மாவை முன்குறித்தார். அந்த ஆத்மா ஒரு சரீரத்தையும் முன்குறித்தார். அந்த சரீரத்தின் காலத்தையும் தேதியையும் ஒவ்வொன்றையும் அவர் முன்குறித்து எல்லாம் அவர் சித்தப்படுகிறார். பாருங்க. அப்ப இன்னைக்கு நீ மாமிசத்தில் இருக்கிறது கூட தேவனுடைய முன்குறித்தார். இன்னார் வீட்டில் பிறப்பானே அவர் முன்குறித்தார். இன்னாருக்கு பயிராயிருப்பானே முன்குறித்தார். இது எல்லாமே ஒருங்கே நீங்க போனீங்கன்னா எல்லாம் போய் ஆறாமலே சேரும். அல்லேலூயா. அதே மாதிரி ஆவியில ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அது எல்லாம் நேரா எங்க போய் சேரும்? கிறிஸ்துவில் சேரும். சரிதானா? இப்ப பாருங்க, இப்போ பைபிள் ஒரு வசனம் இருக்கு. அதிகாரம் 13:8 படிங்க. லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 13 அதிகப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தை பேரழிவு பற்றினால பூமியின் குடிகள் யாரும் அதை வணங்குவார்கள். அந்த மிருகத்தை வணங்குவாங்க. யாரெல்லாம் முன்குறிக்கப்படலையோ, இந்த வசந்த ப்ராப்பர் கோட் பண்றாரு, யாரெல்லாம் முன்குறிக்கப்படலையோ அவங்க எல்லாம் நினைச்சுவாங்க ஸ்தாபன விசுவாசிகளா இருப்பாங்க. அவங்க அந்த மிருகத்தை வணங்குவார்கள். உங்களுக்கு தெரியும் மிருகம் யாருன்னு? இப்போ மிருகம் உடனே இப்பெல்லாம் மிஷினை காமிக்கிறேன். மிஷின் இல்லை, மிருகம் இன்னும் வரல. மிருகம் வரக்கூடிய சமயம் எந்த உங்களுக்கு சொல்றேன். இப்போ பொதுவாக அந்த படத்தை அந்த சிலையை காமிச்சு சிலை பேசுது. ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு இப்போ இதுதான் அந்தி கிறிஸ்து, இதுதான் அந்தி கிறிஸ்து முத்திரை. ஒரு நாளும் இல்லை, நீ பரிசுத்தல் பெறலன்னா அந்தி கிறிஸ்து முத்திரை பெற்றுட்டாய். புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த மிஷினுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கொரோனா காலத்தில் கொரோனா தடுப்பூசி போடாதீங்க அப்படின்னாங்க நிறைய வருது.
ஏன்னு சொன்னா அந்திகிறிஸ்து ஊசி போடுறான், 2 வருஷத்துல செத்து போ. ஊசி போட்டு ஜனத்தை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் கற்பனைகள் ஏற்படுறாங்க பாருங்க. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு மனுஷனுடைய பிசாசு சிந்தனையை போட்டு அந்த மனுஷனை வெளியே விடுறான். இன்னைக்கு தான் யூடியூப் இருக்கு, இதெல்லாம் சேனல் இருக்கு. ஆகவே உலகமெல்லாம் நடக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் பார்க்க மறந்துடாதீங்க, வேதம் ஒரு நாள் ஃபெயில் ஆகாது. நீங்க அதை அப்படியே விசுவாசிக்கணும். ப்ராப்பர்ட்டி செய்தியும் ஃபெயில் ஆகாது. ஆனா அதை சரியானபடி விசுவாசித்தார். வழி தவறி போதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க. இப்போ அந்த முன்குறிக்கப்பட்டல் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். அப்படியானா இன்னைக்கு நீ கிறிஸ்தவன் ஆகலை, முன்னவே நீ கிறிஸ்தவன் சரிதானே? நீ இன்னைக்கு கிறிஸ்தவன் இல்லை, உன்னை அவர் முன்குறித்தார். அதுக்கு வசனம் இருக்கு பாருங்க. அந்த வசனம் விட்டுட்டேன், படிக்கிற ரோமர் 8:21 அதை படிச்சுட்டு அட்டை எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சரிங்களா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். சரிங்களா? அவரை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ எவர்களை அழைத்தாரோ அவர்களை அழைத்தவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சரிதானே? அப்போ எப்பவுமே நம்ம அதான் ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். பைபிள் பவுல் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? நான் இப்பவே உன்னதத்தில் உட்காந்துருக்கேன். உண்மை, நான் உன்னதத்தில் உட்காந்துருக்குறோம். நான் இங்கே நிற்கிறேன், நான் உன்னதத்தில் உட்காந்துருக்கிறேன். தேவனுடைய பார்வையில் அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில் வந்து இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தோடு எழுந்து எங்கே இருக்கிறோம்? உன்னதத்தில் இருக்கிறோம். அப்போ நான் இந்த பூமியில் இருந்தாலும் இன்னும் ஒன்று என்னது? எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது உன்னதத்தில் இருக்கு. அல்லேலூயா. பரதேசில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பூமி முடிச்ச உடனே அவங்க வருவான். அல்லேலூயா. இந்த கூடாரம் பூமியோட போயிடும். ஆனால் உள்ள இருக்க ஆத்மாவும் ஆவி எழுப்பி நேரம் அந்த கூடாரத்தில் போயிடும். அல்லேலூயா. தேவனுடைய பார்வை வேறு, மனுஷனுடைய பார்வை வேறு. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசி 1000 வருஷாட்சி நடந்துட்டு சொல்லிட்டாரு, அது நடந்துட்டு இருப்பாங்க. இல்லை அப்படி நினைக்காதுக்கே தப்பான புரிந்து கொள்ளுதல் பெறக்கூடாது. நாம இங்க இருக்க வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காது. சரி, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்றேன். எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துட்டு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அன்றைக்கு சீன்ல வந்துடுவான். மோசே எலியாவும் எழுப்பி வந்துடுவாங்க. இந்த மோசே எலியா வரும்போது உலகம் முழுக்க பார்க்கும். இதை மாத்துறாதீங்க. மோசே எலியாவும் எழுப்பிட்டாங்க அப்படின்னா ரேப்சர் ஆயிடுது. அதாவது அடையாளம். ஏன்னா நம்ம நாளை பார்க்கறதுக்கு நாள் காட்சியை பார்க்குறோம், காலத்தை பார்க்கறதுக்கு டைம் பீஸை பார்க்குறோம். ஆவிக்குரிய காலத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு எதை பார்க்கணும்? யூதனை பார்க்கணும். அப்படிதான் ப்ராப்பர்ட்டி பேசுறேன். அல்லேலூயா. சரி, அடுத்த பாயிண்ட் போவோம். பாருங்க, இப்போ ப்ராப்பர்ட்டி இதை படிச்சுக்காம இப்பொழுது கவனிங்கள். நித்திய மகத்துவமானவரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுமானவர் முதலில் ஆவியாய் இருந்தார். மாமிசத்தில் வெளிப்படுவதற்காக இரண்டாவதாக வார்த்தை என்னும் சரீரத்தில், ஆவிக்குரிய சரீரத்தில் தியோபனியில் தோன்றினார். மெல்கிசேதேக்காக ஆபிரகாமை சந்தித்த போது இவ்விதமான சரீரத்தில் தான் அவர் இருந்தார். தியோபனி படையில் இருந்தார். பிராமணன் பேசுறார். ஆபிரகாம் அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். இன்னும் சில இடத்தை நாம் நிரூபிப்போம். அவர் வார்த்தையாக இருந்தார். தியோபனி ஆவிக்குரிய சரீரத்தில் பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய சரீரத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் அது இருக்கவில்லை. நேற்று நான் ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோவான் 6:63 படிங்க. செல்லராக கொஞ்சம் மைண்ட் ஆயிட்டு மாம்சமான
இந்த பூமியில எந்த ஒரு உயிரினம் வாழ வேண்டுமானாலும் இந்த ரெண்டு தான். உங்களுக்கு ஆவி இருக்கா? அதை பார்க்க முடியாது. நம்ம படிச்ச மாதிரி தான் சொல்றேன். பார்க்க முடியாது, வெறுங்கனாலும் பார்க்க முடியாது. ஒரு விஷயமே ஆண்டவர் கம்பெனி ஆசை நினைச்சா உங்க கண்ணை அடிச்சுன்னா அந்த அந்த லெவலுக்கு கொண்டு வரும். அதை செய்ய முடியும். அதான் தரிசனம் சொல்லுவோம். பாருங்க, ஸ்பிரிட் அண்ட் லைஃப், ஆவியும் ஜீவனும் இல்லாம எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. இப்ப நமக்கு ஜீவன் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுக்கு ஜீவன் எங்க இருக்கு? ரத்தத்துல. ரத்தத்துல ஜீவன் இருக்கு. ஆனா இந்த ரத்தம் தாயின் கர்ப்பத்திலேயே அந்த ரத்தம் ஊறுது. சரீரம் செல்கள் டெவலப் ஆகுது. கடைசியில் அது ஒரு குழந்தையாக பரிபூர்ணமாகுது. குறிப்பிட்ட நாளில் தேவன் அதை என்ன செய்யறாரு? பூமியில கொண்டு வருகிறார். இப்போ பூமியில கொண்டு வந்த பிள்ளைக்கு ஜீவன் இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்குள்ள ஆவி போகலன்னா பிள்ளை மறைச்சு போகும். அப்ப இந்த ஜீவன் கிரியேட் செய்ய வேண்டுமானால், ஜீவன் உயிரோடு இருக்க வேண்டுமானால், ஜீவன் அசைய வேண்டுமானால், ஜீவன் பேச வேண்டுமானால் அங்க ஒரு ஆவி வேண்டும். இந்த ஆவி யார் அனுப்புறா? தேவன் அனுப்புகிறார். இது என்ன சரிதானே? நீங்க வார்த்தை சொல்றது, வார்த்தை எப்படி இருக்கு? இப்போ ஒரு ஆளுக்கு டியூமர் கட்டி இருக்கு, அதுல ஒரு ஆவிக்கு ஒரு ஜீவன் இருக்கு. இதை டாக்டர் மேட்சதில் பேசுறேன். எப்படி கேட்டீங்கன்னா, ஆனா அது தேவனுடைய மூல ஜீவன் இல்லை, அதாவது ஒரிஜினல் லைஃப் இல்லை, தாறுமாறாக்கப்பட்டது. கலப்படமானது எதுவும் ஒரிஜினல் இருக்காது. கலப்படமான அந்த ஜீவன் அதுக்குள்ள வருது. இப்போ கட்டி இருக்கு வச்சுக்கோங்க, அந்த கட்டியில ஒரு ஜீவன் வளருது. அது சீல் இருக்குல்ல, இல்லையா? நம்ம சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற வெளியாடுகளுக்கும் அந்த கிருமிகளுக்கும் சண்டை நடக்குது. இந்த கிருமிகள் எப்படி அங்கே வந்தது? இந்த கிருமிகள் தன்னைத்தானே எப்படி டெவலப் ஆகிறது? அப்ப அதுல ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் ஜீவிப்பதற்காக அங்க ஒரு ஆவி இருக்கு. அதான் பிசாசு முடியாது. கவனாலஜி பேசுறோம். இப்படி நீங்க ஒன்னொன்னு எடுத்து பாருங்க, எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா வார்த்தையும் அதுதான் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு இருக்கு, வார்த்தை நீங்க கிரகித்துக் கொள்கிறீர்கள் வச்சுக்கோங்க. வார்த்தை உங்க இதயத்தில் இருக்கு, நீங்க எழுதப்பட்ட நிருபம். இப்ப இந்த ஆவியும் ஜீவனுமாகிய வார்த்தை தன்னைத்தான் பிரதி உற்பத்தி செய்வதற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. இந்த விசுவாசம் எப்போ வருது? தேவனுடைய பிரசன்னம் மேல வந்ததுன்னா இதை ப்ராப்பர்ட் வாழ்க்கையில வந்தது. அல்லேலூயா. சரியா? இப்போ ஒரு ஆளுக்கு வியாதி முன்னப்படி உட்கார்ந்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சிருக்காரு. எல்லாரும் அமைதியா இருக்கு, அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க, அப்படியே அமெரிக்கையா இருங்க, அப்படியே ஜபத்தில் இருக்கு. அப்படி சொல்லிட்டே இருப்பார். திடீர்னு சொல்றாரோ அந்த ஒளி அந்த சகோதரி மேல் அந்த பிரச்சனை வந்துட்டா உங்களுக்கு சபையை முழுசும் அந்த பிரச்சனை நினைக்கி. இப்போ பேசுறது பிரணாம இல்ல, அந்த தியோபனி அக்னிகள் உட்கார்ந்துருக்கு. அந்த இயேசுதான் அவரு. பாருங்க, இந்த தியோபனி இங்க பேசுறது இதே நேரத்துல பலிபடத்துல யாரு நிற்கிறா? ஆட்டுக்குட்டியோட நிற்கிற. இப்போ அந்த படித்து நம்ம வரப்போறோம். பாருங்க, இங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்க படிச்சு முடிச்சிருந்தா சொல்லுங்க. அவர் வார்த்தையாக இருந்தார், ஆவிக்குரிய சரீரத்திற்கு பார்க்க முடியாது. அது இப்பொழுது இங்கே இருக்கக்கூடும், ஆயிரம் மனிதர்கள் காண முடியாது. ஒரு டெலிவிஷன் நீங்க வச்சீங்கன்னா அந்த டெலிவிஷன் ஸ்கிரீன்ல என்ன வரும்? ஆடலும் பாடலும் செய்தியெல்லாம் வருதுல்ல. அப்ப அது காற்றை தானே சுத்திக்கிட்டு இருக்கு. அது 4வது பரிமாணத்துல சுத்திட்டு இருக்கு. சைலண்ட் 4வது பரிமாணம். இப்போ நீங்க ஒரு டிவியை வச்சு அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சுவிட்சை போட்டீங்கன்னா அது அந்த படத்தெல்லாம் எடுத்து ஸ்கிரீன்ல காமிக்கும். அப்படிதானே? இந்த டிவி, அதாவது டிவிங்கிற விஞ்ஞானம் ஆறாம் காலத்துல இருந்தது. அப்படிங்கிற ஆறாம் காலத்துல இருந்தது. இப்பொழுது மக்கள் அறிவில் பாடிக்கொண்டு
பக்கம் அசைந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான நிறங்களும் இருக்கின்றன. ஆனால் கண்ணானது 5 அறிவுகளின் தன்மைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு சரீரமே 5 அறிவுகள் தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. மனுஷனுடைய பார்வையின் எல்லைகள் இருப்பதை மாத்திரம்தான் காண முடிகிறது. ஆனால் இன்னொரு பரிமாணத்தில் டெலிவிஷன் இயக்கும் கருவி மூலம் மட்டுமே பார்க்க முடியும். டெலிவிஷன் உருவத்தை உருவாக்குவதில்லை. எங்கே அனுப்புறாங்க, அதை அது என்ன செய்து எடுத்து காமிக்குது. பாருங்க, இப்பொழுது அவர் ஆவி உருவத்தில் இருக்கிறார். பிறகு தன்னை மறைத்துக் கொண்டவராக இன்னொரு உருவத்தில் வருகிறார். அந்த உருவத்தில் தான் ஆபிரகாமுக்கு தோன்றினார். ஆபிரகாம் ராஜாக்களை முடியெடுத்து பிறகு திரும்பி வரும்போது மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தார். பாருங்க, முதல்ல தேவன் ஆவியா இருக்கிறார். God is a spirit. யோவான் 4:24. பிறகு அவர் தேவனில் வர ஆதியா யோவான் 1:1. இந்த beginning there was word, logos. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, பூமியில மனுஷ ரூபத்தில் வந்தார். ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் ஃபார்ம், பிறகு தியோபனி, அடுத்தால பிசிக்கல் ஃபார்ம். இதை நம்ம இயேசுங்கிறோம், இதை கிறிஸ்துங்கிறோம், இதை பிதாங்கிறோம். உங்களுக்கு 3 ஒன்றுதான். ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருந்தவர் தான் தியோபனியில் வந்தார். தியோபனியில் இருந்தவர் தான் பிசிக்கல் பாடியில் வந்தார். பாருங்க, இயேசு ஞானசாரம் பெற்று கரையினோட வானம் திறக்கப்பட்டு வந்துடாவில்ல. இப்போ தீர்க்கதரிசி லைஃப்லையும் பாருங்க, நீங்க அதே தியோபனி, அதே அக்கிறிஸ்தவம், அதுக்குள்ளேருந்து தேவ கிறிஸ்து கிரீஸ் இது கொண்டு இருக்கிறார். அதனால தான் ப்ராப்பர்ட்டி தான் எதிர்த்து அழைக்கிறது நான் இல்லை, ஏசு கிறிஸ்து அல்லது பரிசுத்தாவி அல்லது கிறிஸ்து அப்படி வார்த்தை யூஸ் பண்ற அவர் தான் உங்களை இருந்ததை அறிகிறார். நீங்கள் விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள், உங்களுடைய வியாதி குணமாகும். ஏன்னா பிரசன்னம் வந்து இருக்கு, பிரசன்னம் வந்து விட்டது. ஆனால் ஜனங்கள் விசுவாசிக்காமல் வார்த்தை ஆவியின் ஜீவன் கிரியல வராங்க. இங்கதான் நீங்க சாக மாட்டீங்க. இதெல்லாம் பேசலாம், நான் நினைக்கும், நான் அறிவு, நான் கோபம், இல்லையா, இதெல்லாம் மறிச்சு அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துட்டுன்னா, பிரசன்னமும் விசுவாசம் வந்து வரும் பொழுது வார்த்தை தன்னை தானே பிரதி உற்பத்தி செய்யும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு வார்த்தை இருக்கு, என்னுடைய தலைமுறையால் குணமானி அப்படின்னு சொல்றது, நீ விசுவாசத்தால் குணமாக்கி விட்ட. கரத்தை வைப்பார்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி கையை வச்சா சோமாயிடும். ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவனும் ஆவியும் இருக்கு. அது கிரியை செய்ய விசுவாசம் தேவை. விசுவாசத்தை கொண்டு வர பிரசன்னம் தேவை. ப்ராஃபிட் கிட்ட இருந்தது, இயேசு கிட்ட இருந்தது. அல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், என் பிதா என்னை தனியா இருக்க விடுறதே இல்லாம அப்படியே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா? பரிசுத்த சிரிக்காதுங்க, சீரியஸா பேசுறேன். ஆக்சுவலி போனீங்களா, ஒப்பு கொடுங்க. இது நீங்க செய்வது ஒன்றே ஒன்றுதான், நீங்களா பண்ண முடியாது. நீங்க ஒப்பு விட்டு அவங்க கற்றுக்குவோம். ஒப்பு கொடுக்கிறது பெரிய காரியம். நம்ம தான் சின்ன விஷயத்துக்கும் அப்படி முறைக்காம, இந்த முறைப்பு இருந்தாலே நடக்காது. கற்று என்ன செய்யணும், தாழ்த்தணும். பரவாயில்ல, இந்த செட்டி கற்று விசுவாசம் அப்படின்னு நீங்க சொல்ல மனப்பான்மைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை தாழ்த்துறீங்க. அல்லேலூயா. அடுத்த பாருங்க, வார்த்தை என்னும் சரீரமாகிய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். முதல்ல தேவர் ஆவியா இருந்தார். வார்த்தை என்னும் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார், அதான் தியோபனி. அதுக்கப்புறம் மாம்சத்தில் வந்தார். You cannot see that தியோபனி. பாருங்க, இப்ப வேற சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு சரீரத்துல தான் அவர் என்ன செய்தாரா, ஆபிரகாம் கிட்ட வந்தாராம். ஆபிரகாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 படிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம்
சரிங்களா? இப்போ ஒரு வாரது ஒரு தியோபனி பாணியில் வந்தேன்னு டாக்டர் சொல்கிறார். அதே நேரம் வேற செய்திகளில் சொல்கிறார். பாருங்க, நல்லா கவனிங்க. வேற இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் புழுதி எடுத்து பூ என்று ஊதி ஒரு சரீரத்தை உருவாக்கி அதற்குள் புரியுதாரா? அப்போ இந்த தியோபனியில் வந்து அவர் ஒரு சரீரத்தை உருவாக்கி அதுக்குள்ள கண்ணை மறைத்து கொடுத்தார். இல்லைன்னா ரெண்டையும் நீங்கள் பொருத்த முடியாது. இங்கே தப்பாக டாக்டர் தப்பாக பேசுன்னு சொல்ல முடியாது. ரெண்டையும் பொருத்தணும். அப்போ ஒரு தியோபனியில் வந்தால் இந்த தியோபனியை அவன் காண முடியாது. புரியுதா? தியோபனியை பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்கிறாரு? கொஞ்சம் புழுதி எடுத்து பூனி ஊதி விட்டு சரீரத்தை உருவாக்கி தன்னை அதில் மறைச்சிக்கிட்டார். இப்போ அந்த அங்கே கூடாரத்தில் இருக்கிறாங்க அவளை பற்றி பகுத்தறிதல் செய்தது இந்த சரீரம் அல்ல, உள்ளே இருந்த தியோபனி. ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டீங்க? புரியுதா? இதெல்லாம் போகணுமா? டைமில் எனக்கு இன்னும் பண்ணி சொன்னார். அடுத்தல பாருங்க, அடுத்த பாயிண்ட் போவோம். கொஞ்சம் சில காரியங்களை விட்டுறது. ஆவிக்குரிய சரீரத்தில் அவள் தோன்றவும் மறைவும் முடிந்தது. அதன் பின்பு மாம்ச சரீரம் தோன்றி மறித்து உயிர்த்தெழுந்து மகிமைக்கு சென்று விட்டார். அடுத்தால நாம் முதலில் தேவனுடைய சிந்தையில் ஒரு எண்ணமாக இருந்தோம். அங்கே இருந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பாருங்க, நாம் தேவனுடைய சிந்தனையில் இருக்கோம். இயேசு தேவனுடைய சிந்தனையில் இருந்தார். தேவனுடைய சிந்தனையில் இருந்து தியோபனியில் வந்தார். தியோபனியில் வந்து தான் ஆபிரகாமை சந்திச்சார். தியோபனியில் நிறைய பேர் சந்திச்சிருக்கிறார். அப்போ தியோபனியில் வந்த பிறகு மாம்ச சரீரத்தில் வந்தார். ஆனால் நாம் அப்படி வரல. நாம நேர அவருடைய சிந்தனையில் இருந்து மாம்ச சரீரத்தில் வந்துட்டோம். புரியுதா? தியோபனியை நம்ம காணல. இனிமேல் தியோபனியில் நம்ம போகணும். ஆகையினால எதுக்காக நம்ம மாம்ச சரீரத்தில் வந்தோம்னா பரீட்சிக்கப்படுவதற்காக. கண்டிப்பா உங்களுக்கு பரீட்சை உண்டு. ராபர்ட் பேசுறேன். நாம் மாமிச சரீரத்தில் வந்தோம் எதற்காக என்றால் நாம் சோதனை செய்யப்படுவதற்காக, நாம் சோதிக்கப்படுவதற்காக. சோதனையில் வெற்றி அடைந்த பிறகு நாம் திரும்ப எங்க போறோம்? அந்த தியோபனியிலே போயிடுவோம். அந்த ஒரு கிறிஸ்தவம் மறிக்கிறான். அவன் முதல்ல தேவனுடைய முன்குறித்தில் இருந்தான். அங்கிருந்து நேரம் மாமிசத்தில் வந்தான். இப்போ மாமிசத்தில் உலகத்தில் இருக்கான். உலகத்தில் சோதிக்கப்படுகிறான். எல்லாவற்றையும் ஜெயித்து அவன் இந்த பூமியை விட்டு, அதாவது பூமிக்குரிய கூடாரத்திற்கு வந்து செல்கிறான். அப்பொழுது ஒரு தியோபனி அவனுக்காக காத்திருக்கு. அந்த தியோபனியில் போன பிறகு உங்களுக்கு பர்த்டே கிடையாது, டெத்டே கிடையாது. நீங்க நித்தியத்தில் போயிட்டீங்க. அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் பிறந்த நாளே இறந்த நாள். உங்க உள்ள இருக்க ஆவிக்கு ஆத்மாவுக்கு நோ, பிகாஸ் அது ஏற்கனவே தேவனுக்குள் இருந்தது. ஆமென். பாருங்க, இன்னும் விட்டுட்டு நேரம் வந்துருவோம். இப்போ அப்போ தியோனி பாணியில் நிறைய இடத்துல யோசிங்க. மத்திய 17:1-3 யோசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பாருங்க, இப்போ மோசே எலியா மறிச்சிட்டாங்க. பூமியில் இருக்கும்போது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். மோசையும் மறித்தான். ஆனாலும் தேவதூதன் அவனை விட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் எங்க வந்திருக்காங்க? இயேசுவோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி இதை சொல்றாரு. அவங்க தியோபனியில் இருக்காங்க. இயேசு தன்னை என்ன செய்றாரு? அவர் தியோபனி அவர்கள் தான் இருக்கு. அந்த தியோபனி வழியாக தான் அவர் வந்தார் இல்லையா? இப்போ அவர் தன்னை ரூபாந்தரப்படுத்தி காமிக்கிறார். தன்னையே மறுபடுத்தி காமிக்கிறார். எப்படி இருக்கு அவர் சரீரம்? சூரியனை போல பிரகாசமா இருக்கு. அப்போ உங்களுடைய தியோபனி எப்படி இருக்கும்? கருப்பாக்கடி. கவலைப்படாதீங்க. இப்போ உங்க தியோபனி பிரகாசமா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அந்த தியோபனி தான் அது. அவங்க 2 பேரும் பாருங்க, அது மரிச்சு எவ்வளவோ காலம் கட்டிச்சு அவங்க 2 பேரும் வராங்க. அப்படியானால் அவங்க அந்த மாமிச சரீரத்தில் அங்கே இல்லை,
தியோபனியில வந்தாங்கன்னு இப்ப நான் மட்டும் பேசுறேன். இந்த தியோபனியில வந்ததுனால இயேசு தன்னை தியோபனியில மாத்தி கொண்டார். இது இவங்க 3 பேரும் பார்க்காங்க. இவங்க தியோபனியில மாறல. இவங்க பார்த்து பயந்து இருந்துதாங்க குப்பை விழுந்து கிடக்குறாங்க. இயேசு எழுப்புறாரு. அப்ப இயேசு தரங்க வேற யாரும் இல்லை. பாருங்க இன்னொரு வசனம் படிங்க. 1 சாமுவேல் 18 19. 1 சாமுவேல் 18 19. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம்? இந்த அப்சலோம் வீடோட இருக்கை. 1 சாமுவேல் 18 சாமுவேல் 28 சரியான எழுதி தப்பா படிச்சு 28 நீ கர்த்தருடைய சொல் கேளாமலோ அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனவழியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி மரிச்சிட்டார். சரீரம் கல்லறையில் அழிவு போயிடுது. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார். எங்கே இருக்காரு? பரதேசில், தியோபனியில். இப்போ ஒரு எழுத்து வராது அப்படித்தானே? மந்தை தீர்க்கதரிசனம் சொல்றது பாருங்க. நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கேளாத அப்படின்னாலே கர்த்தர் உன்னை கைவிட்டு விட்டார். நாளைக்கு உன்னையும் உன் குமாரனையும் நீங்க 2 பேரும் ஏன் கூட இருப்பீங்க. உன்னுடைய ஜனங்களை பெலிஸ்தர கையில ஒப்பு கொடுத்துருவார். தீர்க்கதரிசனம் ப்ராப்பர்ட்டி பேசுறார். அவன் தீர்க்கதரிசனம் சொன்னா ஒரு தீர்க்கதரிசி அங்கேயும் தீர்க்கதரிசி ஆகிக்கிறார். சுபாவம் இங்க மாறலன்னா அங்க மாறாது. அங்க போவே முடியாது. இங்கேயே மாத்திர முயற்சி பண்ணுங்க. இங்க மாறல அங்கேயும் மாறாது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி சொல்றார் இங்க இந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனா மரண நாள் வரும் பொழுது நீ எங்கே போவ என்பது அப்பதான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆக இங்கேயே நீ உன்னை என்ன செய்ய மாற்றிக்கொள். இல்லையா? உன்னால முடியாது, நீ ஒப்புக்கொடு. அப்பொழுது கர்த்தர் மாற்றுவார். இப்ப எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாகும். இப்போ 3 ராஜா, நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, அடுத்த வெளிப்பட்டது 19:14 அவர் ராஜாதி ராஜா. பாருங்க, நீதியின் ராஜா அப்படிங்கும் போது அவர் ஆவிக்குரிய பண்பு, சமாதானத்தின் ராஜா வார்த்தைக்குரிய பண்பு, மாமிசத்தில் வந்த ராஜாதி ராஜா. உலகத்துக்கும் அவர் ராஜா. ஆவிக்குரிய உலகத்துக்கு அவர் ராஜா, மாமிச உலகத்துக்கு அவர் ராஜா, தியோபனியிலே அவர் ராஜா. அல்லேலூயா. ராஜான்னா எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர்னு அர்த்தம். ஆமென். பாருங்க, இப்போ தேவன் இதோட முடிங்க. நீ இருக்கிறது போல பாருங்க, நீங்கள் ஆசிரியர் மாதிரி தேர்தல் பாருங்க. இவன் பொதுவாக இருக்கிறது நம்ம என்கிட்ட மெசேஜ்க்கு தெரிய பேசுகிறேன். இயேசு வந்துட்டார் வரல. நிறைய பிரச்சனை காரணம் கேட்பாங்க. நான் இதனுடைய சம்மரியை மட்டும் கொடுத்துருக்கேன். ஆவியிலே தேவனுக்கு ஆவியாக இருந்தார். அது ஆவிக்குரிய பண்பு. அதே பிறகு அவர் தியோபனியில வந்தார். இந்த தியோபனியில நிறையவர்கிட்ட காட்சி கொடுத்தார். உதாரணமா புதிய ஏற்பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும்போது மோசே யோவான் பார்த்தாங்க இல்லையா? மனுஷனுக்கு மான் ஒப்பாரோட கண்டேன் சொல்றாங்க. அந்த மனுஷனுக்கு ஒப்பார கண்டு அந்த தியோபனியில தான், சட்டத்தில் அவர் பார்க்கல. ஆக இன்னைக்கு அவர் தியோபனியில இருக்காரு. இன்னைக்கு நீங்க இயேசுவை காண முடியும். ஆனா ஏசு பலிபீடத்தில் இருக்காரு. எப்படி காண்பீங்க?
தியோபனியில் அவர் காமிச்சாங்க. நல்ல கவனிங்க. இப்போ அவர் பரிமளத்துல பரிந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் வரல, இந்த நிமிஷத்திலும் அவர் வரல. அதே நேரம் பூமியில அவர் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறார். அது பரிசுத்தாவி. அதை நம்ம பரிசுத்தாவின்னு சொல்லலாம், கிறிஸ்துன்னு சொல்லலாம், அக்கிறிஸ்தவம்னு சொல்லலாம், தியோபனின்னு சொல்லலாம். அதுல அவர் பூமியில இருக்கிறார். நினைக்கும் சமூகத்தில் அதுதான் அவர் இருக்கிறார். ஆகவே ஆட்காட்டு 63 வந்தது அந்த ஃபார்ம்ல தான் வந்தார். ஆட்டுக்குட்டி ஃபார்ம்ல அவர் வரல. அவர் ஃபேஸ் பூமி பார்த்து நிற்குது இல்லையா? பூமிக்கு ஒரு அடை, ஒரு எச்சரிப்பு பாருங்க. அதே மாதிரி பவுல்கிட்ட வந்தார். பெந்தேகோஸ்து நாளில் வந்து இறந்தார்ல, இல்லையா? அவங்க எல்லாரும் பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டாங்க. அது என்னது? அக்னி ஸ்தம்பம். ஆக நீங்க இன்னைக்கு இந்த குழப்பம்லாம் இல்லை. இந்த மெசேஜில் படிச்சு இந்த குழப்பம் தேவையில்லை. தியோபனியிலே அவர் இன்னமும் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். ஆனால் மாமிச சரீரத்தில் எது சிலுவையில் அடிக்கப்பட்டதோ அந்த சரீரத்தில் அவர் பரலோக மேஜிலே, பரலோக பணிபடத்திலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் ராஜாவாக நீதி ராஜாவாக அவர் ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். 3 சரீரம் ஒரே ஆள். 3 சரீரம் ஒரே ஆள். நீங்க இருக்கிறாரு உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு எந்த பகுதி இருக்கு? மேல உள்ள சரீரம், உள்ள உள்ள ஆவி, அதுக்குள்ள ஆத்மா. மனுஷா புரியும். எப்படி புரியும்? சரீரம் மண்ணுக்கு போகும், ஆவி ஆண்டவர்கிட்ட போகும், பரிதேசிக்கு போயிடும். சரிதானா? இப்போ நீங்க ரெண்டா பண்ணா, இப்போ நீங்க 2 தடவை ஒரு ஆளா மறைச்சிட்டீங்க. நான் மறைச்சிட்டேன் சொல்லுவோம். உங்களை சொல்ல நான் என்ன சொல்லுவேன்? நான் மறைச்சிட்டேன், என்னை நீங்க அடக்கம் பண்ணிட்டீங்க. இப்போ எங்க இருக்கு? சரீரம் மண்ணுல இருக்கு. ஆனா என் ஆவி ஆத்மா எங்க இருக்கு? பரதேசில இருக்கு. அங்கேயும் இருக்க, மண்ணுலயும் இருக்க. ரெண்டா ஒண்ணா? அவன் படிப்பின்படி சொல்லலாம். பாருங்க, 2 ஒண்ணு. ஏன்னா ஒன்னா இருந்தது புரிஞ்சு போயிட்டு. இதே மாதிரிதான் பிதாவாகிய தேவன் என்பது அவர் ஆவிக்குரிய, அதாவது மகிமையில இருக்கிற அக்னிக்குள்ள வாசம் செய்கிற, முதல்ல படிச்சு தீமோத்தேயுல. அது அடுத்த ஸ்தானத்துல வரும்போது அவர் தியோபனியா ஜனங்கள் மத்தியில வர, அந்த தியோபனில அவர் பார்க்கவும் முடியும், அவர் தன்னை மறைக்கவும் முடியும். இப்படிதான் ஆபிரகாமுக்கும் இன்னும் கிரியோட தகப்போடு இருந்தாரு. அவருக்கு கிரியோனா சிம்சோனுடைய தகப்பனுக்கு தாய்க்கு தரிசனம் கொடுத்தார். இப்படி நிறைய இடத்துல அவர் வந்தார். அப்போல்லாம் தியோபனியில் இருந்தார் பாருங்க. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் மாமிசத்தில் வந்தார். 3 சரீரமும் சேர்ந்த ஒரே நபர். இது 3 நபர் அல்ல என்று திருப்பி சொல்லிவிட்டார். அல்லையா? இதை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் செய்யணும். உங்களுக்கு ஏற்றுக்கலன்னு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வெளிப்படுத்தும். ஆமென். பாருங்க, அப்போ இன்னைக்கு இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி டைம்ல வந்தது தியோபனி. சரியா? ப்ராப்பர்ட்டி டைம்ல வந்தது என்னது? தியோபனி. அதே